வந்து 1000 ஷோஸ்க்கு மேலே நான் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அந்த 1000 ஷோவுமே மொக்க ஷோ தான் நான் பண்ணது. எனக்கு நடிக்க ஆஃபர் வந்துச்சு, கூப்பிட்டு கலாய்ச்சி அனுப்பிட்டேன். இந்த கான்சர்ட்டில் வந்து நிறைய விஷயங்களை நான் தலைமையில் எடுத்து போட்டிருக்கேன். இது எப்படி ஹேண்டில் பண்ணும், சேஃப்டி, செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டு, அப்புறம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இதுலேருந்து வர தொகையிலேருந்து நான் எல்லாம் கான்சர்ட்லாம் முடிச்சு தான் பேமெண்ட் வாங்க போகிறேன் அவர்கிட்ட. அந்த பேமெண்ட் வந்துச்சுன்னா அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். விஜய் சாருக்கு வந்து லைக் மோஸ்ட் ஹாப்பி. நான் என்ன பர்சனலாக ஒருத்தவங்க எப்படி இருக்காங்களோ அதை வச்சு நம்ம சில விஷயங்கள் கேஜ் பண்ணலாம். ஒன்றுமே கிடையாது. நான் வந்து திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரும்போது வெக்கம், மானம், சூடு, சொரணம் எல்லாத்தையும் திருச்சியிலே மூட்டை கட்டி வச்சுட்டு தான் வந்தேன். நான் சொல்லிட்டேன், எனக்கு இந்த ஓசி டிக்கெட்லாம் தர்றது எங்கள் அப்பா அம்மாக்கே எங்கள் அப்பா அம்மாவும் டிக்கெட் வாங்கி தான் வராங்க. போஸ்ட் கோவிட் வந்து நான் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு ஓடுறாங்க யங்ஸ்டர்ஸ். நான் டெய்லி ரோட்டில் போயிட்டுருக்கேன், வைப் ஆகணும் ப்ரோ. இந்த கான்செப்ட் என்னன்னே தெரியாமல் வருவாங்க ஒரு 5000 பேர் கன்ஃபார்மாக. இது என்னுடைய லைஃப்லேயே ஃபஸ்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இதுதான். எனக்கு பர்சனலாக நிறைய பேர் தெரியும். அண்ட் இவ்வளோ வருஷமாக வந்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட் அண்ட் லவ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களோட நிறைய ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கேன், நிறையா ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் பார்த்துருக்கேன். டெய்லி இதை படித்து நம்மளுடைய பர்சனலாகவும் மியூசிக்கும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக நீங்கள் அமைஞ்சிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நிறைய படங்கள் எனக்கு பிடிச்ச படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி அது மாதிரி லிட்ரலி வந்து ஒரு நியூ ஜென்ரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ், மியூசிஷியன்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ஃபஸ்ட் பர்சனலி நீங்கள் இது ரிலீஸ் பண்ணுறீங்களா இல்லையோ அது சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அரீனாவில் பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது வந்து குளோபலாகவே அது ஒரு நார்ம் தான். ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுலாம் கிடையாது. அப்படி தான் நடந்துகிட்ருக்கு கான்சர்ட்ஸ். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸ் வந்து ஒரே இடத்துல சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் இருக்கும். நம்ம ரொம்ப சேஃபான கான்சர்ட் நடத்த முடியும் ஒரு அரீனாவில் பண்ணும்போது. கேட்ஸ் இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ பார்க்குறோம், இப்போ இந்த மாதிரி ஒரு ஹால் கூட இருக்காது. நீங்கள் ஒரு கிரவுண்டில் போய் நீங்கள் நடத்தணுன்னா இதை மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இந்த நிய ஒலி கான்சர்ட்டுக்கு அப்புறமா எல்லா கம்போசர்ஸும் இந்த மாதிரி வென்யூஸ்க்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அது இவங்க இவ்வளோ யங் ஏஜில் இதை இவங்க அச்சீவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேக்கிங் மூமெண்ட்ஸ். எனக்கு என்னோட பிக்கெஸ்ட் டேக்அவே இந்த கான்சர்ட்டில் இவங்க பண்ணதில் இந்த அரீனா வந்து ஓப்பன் பண்ணது தான். சென்னை வந்து லிட்ரலி எனக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நான் ரோட்டில் தான் சுற்றிட்டு இருந்தேன். நாங்கள் எல்லாம் அந்த டீ கடையில் இருப்போம். உங்களுக்கு தெரியும், சாலிகிராமத்தில் வந்து கஷ்டப்படுற ஒரு ஃபிலிம் ஸ்பேஸில் வரணும்னு கஷ்டப்பட்டு ஓடிட்டுருக்கிற ஒருத்தனாக நான் இருந்தேன். அண்ட் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் எனக்கு வந்து லிட்ரலி தமிழ்நாட்டு மக்கள், இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் மக்களும் அண்ட் சென்னை எனக்கு வந்து ஒரு ஹோமாக மாறி இருக்கு. அண்ட் இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், அப்புறம் இங்கே இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ் தான் லிட்ரலி நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறது வந்து அவங்களுடைய பிளெஸிங்கில் தான். ஸோ அதுக்கு வந்து எனக்கு சென்னை ஷோ வந்து வேறு ஒரு கனெக்ஷன் இருக்குது எனக்கு. சென்னை ஷோ வந்து வெறும் ஒரு மானிட்டரி எக்ஸசைஸாக நான் பார்க்கல. இது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு எவ்வளோ உங்கள் மேலே ஒரு லவ் இருக்குன்றதை காட்டுறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு முதல் சான்ஸ்ன்னு நினைக்கிறேன். எங்களோட ஃபுல் டீமுக்கு க்ரேஸியாக இப்போ நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணியிருக்கோம். வர எல்லாருடைய, அதாவது ஃபஸ்ட்டு 2வதாக நான் பேசுனது டெக் டீமில் வந்து ஒரு எனி ஆடிட்டோரியம்லேயோ ஒரு ஆம்ஃபி தியேட்டர் எடுத்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே இம்பேக்ட் இருக்காது. சவுண்டுக்கும் விஷுவலுக்கும் இருக்கலே லீஸ்ட் இம்பேக்ட் இருக்க போகிற இடம் எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்றது தான் நாங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி அங்கேருந்து தான் ரிவர்ஸில் ஒர்க் பண்ணோம். அஃப்கோர்ஸ் ஃப்ரண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி அதுக்கு ஹேண்ட்ஸ் ஆனாக நானுமே அதில் இன்வால்வ் ஆகியிருந்திருக்கேன் முதல் ஸ்டெப்பில் இருந்து. எஸ்பெஷலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேஃப்டி டு தி ஆடியன்ஸ். அவங்க ஹாப்பியாக இருக்கணும்னா சேஃபாக இருக்கணும். அண்ட் அதே சமயம் வந்து பேசிக் ஆக்சஸ் இருக்கணும். இப்போ நாங்கள் ஜாஃப்னாவில் ஷோ பண்ணும்போது ஒரு 280 டாய்லெட்ஸ் எரெக்ட் பண்ணோம். ரொம்ப டஃப். அது கொலம்போலேருந்து நீங்கள் ஜாஃப்னாக்கு வந்து மெட்டீரியல்ஸ் மூவ் பண்ணுறதுன்றது லிட்டரலி இம்பாசிபிள். ஸோ இந்த மாதிரி வென்யூஸில் வந்து சேஃப் ஆக்சஸ் டு வாட்டர், அதுக்கப்புறம் எதாவது சாப்பிட்றதுக்கு, நம்ம வரும்போது ஜாலியாக ஏதாவது கொண்டு வந்து கொறிக்கிறது, அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கும், பேசிக் இதுதான் வந்து நம்ம சென்னையிலலாம் ஹசல் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக் விஷயங்கள் தான் எதிர்பார்ப்பாங்க மக்கள். நானும் ஆடியன்ஸாக இருந்து பல அவார்ட் ஷோவுக்கு போய் 5 மணி நேரம் வெயிட் பண்ணி
தண்ணி கூட குடிக்காமல் வீட்டுக்கு கப்பன்னு வந்து சாப்பிட்றதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து பெட்டராக நம்ம க்ரியேட் பண்ணுன்றது ஒரு பேசிக் ரிக்குயர்மெண்ட்டாக நாங்கள் வச்சுருந்தோம். எல்லாத்துக்கும் தேங்க்யூ மேக்கிங் மூமெண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி. நான் வந்து 1000 ஷோஸ்க்கு மேலே நான் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அந்த 1000 ஷோவுமே மொக்க ஷோ தான் நான் பண்ணது. அதில் எனக்கு ஒரு ஷோவில் ஒரு ஆசை இருக்கும். இது இப்போ இப்படி இருந்திருக்கலாம், ஆடியன்ஸ் வந்திருக்கலாம், 4 பேர்லாம் வருவாங்க, நாங்களே போய் கூட்டிகிட்டு வருவோம். இப்போ பெசநகர் பீச்சில் அன்றைக்கி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இல்லையா, அங்கெல்லாம் வந்து 10 பேர் 20 பேர், நாங்களே ஒரு 5 பேர் வருவோம், மொத்தமாக ஒரு 10 பேர் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அப்படி பெர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக வச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு அரீனா கிடைக்கும் போது அதோடைய பொறுப்பு ரொம்ப ரொம்ப என் மேலே ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறதா நான் நினச்சி தான் இதை வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். வீட்டிலேருந்து கிளம்பி திருப்பி வீட்டுக்கு போனோம். ஸோ மெட்ரோ வந்து வில் ஹாவ் அ லாங் டிஸ்கஷன். எனக்கு வந்து வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு இருக்க முடியாது, தெரியாது, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் அந்த ஷோ சேஃபாக நடக்கணும். ஓவராக வந்து பந்தா காட்டுறேன்னு போய் பிரச்சனை மற்றவங்களுக்கு வராத மாதிரி நம்ம சைலண்ட்டாக வந்துட்டு போவோம். எங்கள் என்டையர் பேண்ட் ஆக்சுவலாக நேற்று கூட மெட்ரோவில் வந்தாங்க ஒரு 2-3 பேர். ஏன்னா அவங்க வேறு ஷோஸ்க்கு போயிட்டு ரிஹர்சல் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது ஆக்சுவலாக. நீங்கள் எவ்வளோ பெரிய கார் வச்சுருந்தாலும் அதோட பெட்டராக இருக்குது ஆக்சுவலாக அந்த மெட்ரோவோட எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதையும் நம்ம வி ஆர் லுக்கிங் அட். ஸோ வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதில் எல்லா ஸ்டெப்ஸ்லையும் என்னால் முடிஞ்ச இன்புட்ஸ் இருந்திருக்கு. உங்களோட இன்புட்ஸும் தயவு செஞ்சு கொடுங்க. உங்களோட கிரிட்டிசிசம்ஸை ரொம்ப லவுடாக கொடுங்க. படம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு கான்சர்ட்ஸ் ரெகுலராக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு இப்போ என்னன்னா இந்த கான்சர்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம வெளியே கான்சர்ட்டுக்கு வந்து போகிறத மட்டும் பேசியிருந்தோம். இந்த கான்சர்ட் வந்து நம்ம ரெகுலராக ஒரு ஃபிலிம் கம்போசர்ஸ் கான்சர்ட் இன் இந்தியா அப்படின்றதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. ஒரு திரை இசையமைப்பாளருடைய கான்சர்ட்னா இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. அந்த டெம்ப்ளேட் ரொம்ப நல்லா ஒர்க்கும் ஆயிருக்கு. அந்த டெம்ப்ளேட்லேருந்து டோட்டலி மாறுபட்டு இருக்கணுன்றது தான் நம்மளுடைய இன்டென்ஷன். அண்ட் ப்ரொடக்ஷனாக வந்து வேர்ல்ட் கிளாஸாக இருக்கும் கண்டிப்பாக. அது 3 வருஷம் நாங்கள் வந்து ரிஹர்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த கான்சர்ட். ஸ்டார்ட் டு எண்ட் சிங்கிள் ஆக்ட்னு கேள்விப்பட்டோம். லைக் இது வந்து பேசுறது, இது ஒரு நான் ஸ்டாப் ஷோ. இதில் எம்சிலாம் கிடையாது. அண்ட் ஸ்டார்ட் டு எண்ட் இது ஒரு மூவி மாதிரி அப்படியே ரன் ஆகி முடியும் இந்த கான்சர்ட். ஸோ அதுவும் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் வந்து அந்த 1000 கான்சர்ட்டில் நான் பார்த்ததில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து எது பேசினாலும் இப்போ நீயே பேச ஆரம்பிக்கும் போது போர் அடிச்சிருச்சு. ஒரு 1 மினிட்குள்ளே காலி. இப்போ நான் எனக்கு இன்னொரு 1 மினிட் கொடுப்பாங்க, அவ்வளோதான். பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு வந்து இப்போ மெயினாக இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோட வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகிற விஷயங்களை வெளியே சொல்லுவீங்க. அதுவும் ப்ளஸ் எனக்கு உங்ககிட்ட இருந்து கொஷின்ஸ் பயங்கர பங்கமான கொஷின்ஸ் வந்துச்சுன்னா அதுலேருந்து நான் கண்டிப்பாக இந்த கான்சர்ட் அந்த வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ மட்டும்தான் நான் பார்த்துட்ருப்பேன். கான்சர்ட்டுன்னு வந்துருச்சுன்னா நீ ப்ராபப்ளி இந்த மாதிரி உங்களோட பேசியிருக்க மாட்டேன். பட் திடீர்னு பேசணும்னு நினைக்கிறேன். பட் இப்படி தான் நான் ஜென்ரலாக வீட்டில் இருப்பேன். எனக்கு ஆக்சுவலாக ப்ரெஸ் முன்னாடி பேசுறதுக்கு ஒரு பயங்கர ஷையாக இருந்தேன். இன்னைக்கு இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ். சந்தோஷனா வெரி ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட். ஆமாம், ஓப்பனிங் ஆக்டுக்கு வந்துட்டு 7 மணிக்கு கூட போகிறவங்க கூட வாங்க தயவு செஞ்சு. ஏன்னா இது வந்து அவங்க தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அவங்கள தான் நம்ம வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணோம். நான்லாம் வந்து நம்மளாம் கஷ்டப்பட்டு இப்போ யோகி பாபு, நான், விஜய் சேதுபதி நாங்களாம் தான் இந்த டீ கடையிலேருந்து நாங்கள் வந்து எப்போ தாண்டாவது வரப்போகுது அந்த படம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்திருக்கோம். பட் இவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணோன்னா சீக்கிரமாகவே டேலண்ட் அதே தான், டேலண்ட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணோம். அண்ட் அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு 4 பயங்கரமான ஃப்யூச்சர் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் மியூசிக் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் தயவு செஞ்சு இதை பற்றி எழுதுங்க. அந்த இந்திய ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு சூப்பர் சப்போர்ட் கொடுக்கணும். 15 10 எனக்குலாம் ஒரு 50 ஆர்டிஸ்ட் வரணும் அப்படின்றது தான் ஆசை. கான்சர்ட்டுக்கே வந்தது இல்லைங்க நிறைய பேர். இப்போ நான் ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸே நிறைய பேர் கான்சர்ட்னா என்ன ஜி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மெட்ரோவில் இருக்கிறவங்களே. ஸோ திஸ் வில் பிகம் அ நார்ம். இதுக்கப்புறம் இது பெருசாக போக போக இன்னும் டிக்கெட் ப்ரைஸஸ்லாம் பயங்கரமாக கம்மியாகும். ஏன்னா நிறைய பேர் ஐபால்ஸ் அந்த ஷோ வரும்போது நிறையா ஸ்பான்சர்ஷிப்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இஸ் நாட் ஒன்லி அபவுட் நியே ஒலி, பட் இந்த நியே ஒலியோட சக்ஸஸ் வந்து இட் வில் ரெசனேட் இந்த இண்டஸ்ட்ரி. ஒரு மிகப்பெரிய புது இண்டஸ்ட்ரி க்ரியேட் ஆகும். யாரெல்லாம் வந்து ஸ்பார்ஃபியில் வந்து புக் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்பார்ஃபியோட கியூஆர் கோடை வச்சு தே கேன் அக்சஸ் அவர் ஏஎஃப்சி கேட். ஸோ இதில் வந்து செப்பரேட்டாக வந்து டிக்கெட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் பிகாஸ் திஸ் டிக்கெட்டிங் சிஸ்டம் ரைட் இஸ் ஸ்பான்சர்ட் பை த ஈவெண்ட் ஆர்கனைசர் மேக்கிங் மூமெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் தி ஸ்பான்சரிங். ஸோ இதில் வந்து ரவுண்ட் ட்ரிப் இஸ் ஆல்சோ ஃப்ரீ. யூ கேன் கெட் இட் எனிவேர் டு எனிவேர். ஸோ நீங்கள் வி ஹவ் ஆல்ரெடி கனெக்டட் 41 ஸ்டேஷன்ஸ் இன் சென்னை சிட்டி. ஸோ நீங்கள் எங்கேருந்து வேணால் இட் வில் டேக் நாட் மோர் தென் 20 minutes டு ரீச் ஹியர்.
ஸோ தே வாண்ட் டு மேக் திஸ் அஸ் டிராஃபிக் ஃப்ரீ அண்ட் பொல்யூஷன் ஃப்ரீ. சென்னை ஷோவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வேறு மாதிரி கனெக்டடாக இருக்கோம். எல்லா ஷோவுக்குமே அஃப்கோர்ஸ் மியூசிக்லி ரொம்ப இதுவாக இருப்போம். பட் இவ்வளோ ஹேண்ட்ஸ் ஆனாக போய் நான் இவ்வளோ ஒர்க் பண்ண மாட்டேன். பட் இந்த ஷோக்கு மோஸ்ட் வெல்கம், மோஸ்ட் வெல்கம். நீங்கள் வந்து என்ன டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். இன்ஃபேக்ட் நான் டிக்கெட் வாங்கி தான் கொடுத்துட்ருக்கேன். நான் சொல்லிட்டேன், எனக்கு இந்த ஓசி டிக்கெட்லாம் தர்றது எங்கள் அப்பா அம்மாக்கே எங்கள் அப்பா அம்மாவும் டிக்கெட் வாங்கி தான் வராங்க. ஒன்றுமே கிடையாது. நான் வந்து திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரும்போது வெக்கம், மானம், சூடு, சொரணம் எல்லாத்தையும் திருச்சியிலே மூட்டை கட்டி வச்சு தான் வந்தேன். நாம் வந்து சுத்தமாக கிடையாது. இல்லை ப்ரெஸ்ஸு வந்து என்னென்னா எப்பயுமே வந்து எல்லாரும் பேஷ் பண்ணுற ஒரு ஸ்பேஸாக மாறிட்டுருக்கு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை ஃபைண்ட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ரெவன்யூ ஃபைண்ட் பண்ணி ரொம்ப கஷ்டங்க. எப்பயுமே வந்து ஒரு நல்ல பேரே இருக்காது. எப்போ தானே எங்களை நீங்கள் வந்து பாராட்ட போகிறீங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு புரியுது. எம்எஸ்வி ஐயா, ராஜா சார், ரமன் சார், அப்புறம் யுவன், ஜிவி, அனி, நிறைய இன்னும் நான் லிஸ்ட்டே டக்குன்னு சொல்ல முடியல. அதனால தான் கான்செப்டுக்கு நீயே ஒலின்ட்டு ஒருமையில் பேர் வச்சுருக்கீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? எவ்வளோ நேரம் வந்துட்டு ஆரம்பித்து எவ்வளோ நேரத்தில் முடியுது? எத்தனை பாடல்கள் பாடுறீங்க? எந்தெந்த இசையமைப்பாளர் பாடுறீங்க? அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நீயே ஒலின்ற பாட்டு இருக்கு இல்லையா, அந்த சார்பட்ட பரம்பரையில் அந்த பாட்டு வந்து இந்த கான்சர்ட்டோட டைட்டிலாக இருக்கணும்னு சொல்லி அபிஷேக் அவர்கிட்டருந்து அந்த ஐடியேஷன் வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அது வந்து ஒரு புத்தருடைய ஒரு சொல்லும் கூட. அண்ட் இட் ப்ராபகேட்ஸ் லவ். அண்ட் என்னுடைய முதல் படத்துக்கு எனக்கு வந்து என்னை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தவர் ரஞ்சித். அவருக்கும் அது ஒரு ஓடாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த பாட்டோடைய டைட்டில் தான் இது. அந்த ஒலி ப்ளே இருக்குது. ஒலின்னு நீங்கள் நினைக்கலாம், ஒலின்னு நினைக்கலாம். ஸோ சவுண்ட் அண்ட் லைட், அதனால தான் இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்சர்ட் வந்து 3 hours 0 seconds தான் பிளான் பண்ணுறேன். அஜித் சார் ஆர் மேபி லைட்லி லெஸ் சார். சந்தோஷ் சார், சினிமாலையும் சரி அரசியலையும் சரி கூட்டணி வந்து மாறிட்டே இருக்கும். நீங்கள் முதல்ல வந்து சினிமாவில் சில டைரக்டர் கூட கூட்டணி வச்சிங்க, அப்புறம் மாறிட்டு அப்புறம் வந்து இதாகிட்டு. அந்த கூட்டணி ஒரு வெற்றிகரமான கூட்டணி வந்து உடையும் போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? என்ன நினைக்கிங்க? புது கூட்டணி உருவாகும் போது நினைக்கிங்க? அப்புறம் கடைசியாக ரஞ்சித் ஃபங்க்ஷனுக்கு வராரா? அவர் தான் ஃபஸ்ட்டு ட்வீட் பண்ணது இந்த ஷோக்கு, ரஞ்சித் சார் தான். ஸோ கூட்டணி எனக்கு தெரிஞ்சு கூட்டணிலாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் சினிமாவில். ஏன்னா அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு எது ஒர்க் ஆகுமோ அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க. அண்டு அந்த படத்தில் ஒர்க் பண்ணாட்டி அவ்வளோதான் அவங்களோட ஃபைட். அந்த மாதிரிலாம் இப்போ இல்லை. நீங்கள் எனி டைரக்டர் எடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக் சுப்ராஜ் நானும் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ஃப்ரெண்டுன்னு. எது பண்ணுறது எதை விடுறதுன்னு தெரியாமல் தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அந்த ஒரு டாப் 5-6 கம்போசர்ஸை தாண்டி எல்லாருக்குமே வேலைகள் வரணும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்களாம் எப்படின்னா, டே இந்த படம் நீ பண்ணுறியா, அப்பாடா தேங்க்ஸ்டா, அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸோ படங்கள் நிறைய வருது. அண்ட் நிறைய பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஃபில்மு வந்து ஒரு பயங்கரமான ஒரு அவென்யூவாக இருக்குது ஒருத்தவங்க அவங்களோட பிஸ்னஸை பெருசாக லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய பேர்கிட்ட 20 கோடி 30 கோடி இருக்குது. அப்போ வந்து தே வாண்ட் டு ஒர்க் வித் பிராண்ட் நேம்ஸ். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த இஷ்யூலாம் ஒரு சுத்தமாக இல்லை. நாங்கள் ஜாலியாக இருக்கோம். அதர் சைடில் A versus B இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ரஞ்சித் அஃப்கோர்ஸ் ஐ வில் ஆல்வேஸ் ஹாவ் அ கிரேட்டஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ரஞ்சித். அது பர்மனெண்ட். எனக்கு வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸில் வந்து என் கூட இருந்தவங்க இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போயும் என் கூட தான் இருக்காங்க. அதெல்லாம் விடவே முடியாது. அவங்க தானே நம்ம. ஸோ அண்ட் ரஞ்சித், ஐ விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ். தங்கலான் பயங்கரமாக ஒரு ஸ்பேஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். குளோபலாக அது போகக்கூடியது இருக்குது. மேக்ஸிமம் ரேட் வந்து 25,000க்கு மேலே இருக்கும். ஓகேவா? அந்த மேக்ஸிமம் அது வந்து அந்த டிக்கெட்ஸ் இருந்தால் தான் இந்த 500 ரூபி டிக்கெட் ஃபஸ்ட் டைம் இந்த கான்சர்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கேலில் 500 ரூபாய்க்கு டிக்கெட் இருக்குது. 500 ரூபாய்க்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் இருந்தது? 8,000 டிக்கெட்ஸ் 500 ரூபாய்க்கு இருந்தது. சென்னையில் 8,000 டிக்கெட்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய கான்சர்ட்டோட நம்பரு. நம்ம 500 ரூபி டிக்கெட்ஸ் மட்டும் 8,000. அந்த டிக்கெட்டில் மட்டும் நான் பயங்கரமாக இப்போ என்ன ஆகுனா ஓப்பன் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. லிட்ரலி போய் ஃபிசிக்கலாக நம்ம போய் புக் பண்ணுறதுக்கே ஒரு 1.5 minutes ஆகும். இருக்கையிலே பயங்கரமாக அந்த கண்ணை மூடிட்டு டைப்பிங் அடிக்கிறாங்க. அவங்க புக் பண்ணாலே 1.5 நிமிஷம் ஆகும். ஆனால் நீங்கள் உள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா புக் சோல்ட் அவுட் அப்படின்னு வரும். அது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே பேசி அந்த 8,000 மட்டும் நான் வந்து ஃபுல்லாக கண்காணித்து அந்த 8,000 ஆக்சுவல் மக்களுக்கு போயிருக்கா, சும்மா அந்த ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் அங்கே கொடுத்துருங்க, அந்த கடையில் கொடுங்க, அதெல்லாம் இல்லாமல் ஆக்சுவல் மக்கள் வரதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுதான் ரேஞ்சு. இந்த ரேஞ்சை பார்த்து பயந்துடாதீங்க. நடுவில் ஏகப்பட்டதுலாம் இருக்குது. அந்த 500லேருந்து
ப்ராக்ரெசிவாக அது அந்த டாப் ரேஞ்சுக்கு போகும். நிறையா ஸ்பான்சர்ஸ்லாம் அந்த மாதிரி டிக்கெட்ஸ் எதிர்பார்ப்பாங்க, உங்களுக்கே தெரியும் இல்லையா. அந்த எதுவுமே வந்து வெறுமை வந்து ஒரு பணமாக வாங்கிடாமல் டிக்கெட்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதில் இதுவாக இருக்கோம். அந்த எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் நான் இன்வைட் பண்ணிட்டேன். யுவன் சார்லேருந்து ஜிவி, அன்னைக்கு ஷோ இருக்குது, இவருக்கு வித்யாசாகர் சாருக்கும் ஷோ இருக்குது, அவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் அமேசிங். அந்த ஷோக்கும் உங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. அந்த ஒய்எம்சிஏல நடக்குது வித்யாசாகர் 2.0. நான் இந்த ஷோ இல்லைனா அங்கே தான் இருந்திருப்பேன். ஸோ இன்வைட் அந்த மாதிரிலாம் இல்லைங்க, நீங்கள் யோசிச்சு ரொம்ப தேடினா தான் அதெல்லாம் கிடைக்கும். அப்படிலாம் இப்போ இல்லை, எல்லாம் ஜாலியாகிட்டாங்க. பயங்கர ஒரு மாதிரி ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் ஆகிடுச்சு. தேங்க்யூ. எனக்கு நடிக்க ஆஃபர் வந்துச்சு, கூப்பிட்டு கலாய்ச்சி அனுப்பிட்டேன். இந்த கான்சர்ட்டில் வந்து நிறைய விஷயங்களை நான் என் தலைமையில் எடுத்து போட்டிருக்கேன். லைக் இந்த இது எப்படி ஹேண்டில் பண்ணும், சேஃப்டி, செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டு, அப்புறம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. இதுலேருந்து வர தொகையிலேருந்து நான் எல்லாம் கான்சர்ட்லாம் முடிச்சுட்டு தான் பேமெண்ட் வாங்க போகிறேன் அவர்கிட்ட. அந்த பேமெண்ட் வந்துச்சுன்னா அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இப்போவே அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்க வேண்டாம். நானும் மதன் கௌரி பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். நானும் மதன் கௌரியும் சேர்ந்து ஒரு 2-3 கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணி அதே மாதிரி நம்ம ஊருக்கும் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்தியாவில் வந்து ஒரு இந்த ரெவல்யூஷன் நடந்ததுல, மொபைல் ரெவல்யூஷன் ஒன்று நடந்தது ரீசெண்டாக, ஒரு 4-5 இயர்ஸ் இருக்குமா. திடீர்னு வந்து ஒரு புது ஆப்ரேட்டர் வந்து வேற ஒரு ஸ்பேஸில் வந்ததுக்கப்புறம், டேய் நாங்கள் 1 ஜிபி கார்டை இவ்வளோ ரூபா கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஆச்சு. எல்லாருக்குமே ஆயிருக்கும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு 1 ஜிபி கொடுக்குறாங்க, நைட்டு தீர்ந்தது, ஸோ ஒரு 12 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அந்த மூடுக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா. அதுக்கு வந்ததுக்கு ரீசன் வந்து ஒரு டிஸ்ரப்டிவ் பிளேயர் உள்ளே வந்தது தான். அந்த டிஸ்ரப்டிவ் பிளேயர் வந்து ஐ திங்க் நம்ம சொசைட்டியாகவே நம்மளோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாற ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 3-4 இயர்ஸாக நம்ம பார்த்தோன்னா போஸ்ட் கோவிட் வந்து நான் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு ஓடுறாங்க யங்ஸ்டர்ஸ். நான் டெய்லி ரோட்டில் போயிட்டுருக்கேன், வைப் ஆகணும் ப்ரோ. இந்த கான்செப்ட் என்னன்னே தெரியாமல் வருவாங்க ஒரு 5000 பேர் கன்ஃபார்மாக. அவங்க வைப் ஆகுறாங்க. அவங்க ஏன்னா தே வாண்ட் டு லிவ், அவங்க வாழ்க்கையை வாழ விடுறது வந்து அதான் நம்ம ஜென்ரேஷனோட சக்ஸஸாக தான் பார்க்குறேன். நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஹாப்பியாக இருக்காங்கன்னா நம்ம இட்ஸ் எ வெரி பிக் குட் திங். அது மாதிரி வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஹேஸ் ஸ்டார்டட். அவங்க வேறு ஒரு லைஃபோடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் வேறையாக மாறிட்டுருக்கு. அப்போது ஒரு டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி ஒரு கரெக்ஷன் நடக்கும் எல்லா சைட்லேயும். இவங்க மட்டும்தான் அதை பண்ணுவாங்கன்றது இல்லை, எல்லாருமே அதில் லேர்ன் பண்ணி பண்ணுவாங்க. 2 வந்து இப்போ 3 ஆகும்போது இல்லை 4 ஆகும்போது மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் நடக்கும். நம்மளோட டே டு டே லைஃப் வந்து மாறும்னு நான் நம்புகிறேன். அண்ட் லாங் டேர்மில் வந்து அவங்க கரெக்டாக பண்ணாங்களா இல்லையான்றது இன்னொரு 4 இயர்ஸில் தெரிஞ்சிடும் யாராக இருந்தாலும் சரி. அண்ட் விஜய் சாருக்கு வந்து லைக் மோஸ்ட் ஹாப்பி. நான் என்ன பர்சனலாக ஒருத்தவங்க எப்படி இருக்காங்களோ அதை வச்சு நம்ம சில விஷயங்கள் கேஜ் பண்ணலாம். சில பேர் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் கேப்டன் இருக்காங்கன்னா யூ கேன் சி லிட்ரலி அவங்க எப்படி ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லி. பர்சனலாக எனக்கு வந்து விஜய் சார் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அந்த இதுலேருந்து பார்க்கும்போது ஐ திங்க் இஃப் த ஆனஸ்டி தட் ஹீ ஹேஸ் பர்சனலி இஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட் ஆன் ஹிஸ் பாலிட்டிக்ஸ், இட் வில் பி வெரி குட் ஃபார் அஸ். நம்மலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடியது. அண்ட் இட் வில் ப்ராபகேட்